ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜிமெயில் ஐடியோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? உங்களுக்கு ஜிமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அந்த ஐடியில் நம்ம நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நாம் முன்னாடி ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுத்துருப்போம் சும்மா. ஆனால் இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தேவைப்படுது, இல்லை ஒரு நல்ல நேமாக தேவைப்படுது அப்படின்னா அது ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது அந்த ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில். அந்த மேலே பாருங்கள், அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள் இமெயில் ஐடி இருக்குது. எந்த இமெயில் ஐடிக்கு நேம் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஐடியை லைன் பண்ணிங்க. அப்புறம் கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அந்த செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த பேஜ் போயிருவீங்க. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்துங்க ஜெனரல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஜெனரல் அப்படிங்கிறதுல தான் அக்கௌண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆமாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ரெண்டாவதாக பார்த்துங்க அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. ரெண்டாவது பாருங்கள் சேஞ்ச் கான்டாக்ட் இமெயில் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, ரெண்டாவது ஆப்ஷன். அதில் நம்ம இமெயில் ஐடி நேம் இருக்குது. அந்த இமெயில் ஐடி தான் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா பார்த்துங்க. இல்லை சேஞ்ச் வேறு பண்ணோன்னா நீங்கள் போய் இந்த ப்ளே ஸ்டோரில் அந்த வேறு ஜிமெயில் லாகின் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நான் இதுகிட்ட சேஞ்ச் பண்ணணும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது எடிட் பண்ணுற பேஜுக்கு வந்துட்டோம். இதில் நீங்கள் எந்த லெட்டர் வேண்டாமா, இல்லை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை குறிப்பிட்ட நம்பர் மட்டும் வேண்டாமா, இல்லை நேம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணணுமா, எது பண்ணணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக அழிச்சு போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்களா சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாங்க. நான் வந்து என்னோட ஜிமெயில் ஐடி நேமை வந்து மாற்றிட்டு இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தோன்னு பாருங்கள் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் ஆகும் அப்படின்னு இருக்கிறாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ பெண்டிங் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டே இருக்குது. இது வந்து 1 மணி நேரம் டு 48 மணி நேரம் ஆகலாம். நம்மளுக்கு வந்து ஐடி சேஞ்ச் ஆகிருக்காங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்களா எனக்கு பெண்டிங் வெரிஃபிகேஷன் சொல்லி இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆயிரு, அதாவது இமெயில் ஐடியோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிரு. இது வந்து இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக ஆகலை, மேட்ச் ஆகலை அப்படின்னா, சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நேமில். ஓகேங்களா, அது ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு வந்து பழைய ஜிமெயில் தான் கொடுத்துருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணால் தான் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ லோட்னா கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபரன்ஸ் டிஸ்ல நாங்கள் வீடியோ போடுறோன்னு சொல்லி சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.